சம்பல் மசூதி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ராகுலையும் சந்தித்திருக்கிறார்களே. நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க, அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சம்பல் மசூதி சம்பவம் ரொம்ப அமைதியாக முடிந்திருக்க வேண்டிய ஒரு இது ஒரு காலத்துல ஒரு பெரிய வைஷ்ணவ கோயிலா ஹரி மந்திராக இருந்தது. பாபர் காலத்துல அதை இடிச்சு மசூதி ஆக்கிட்டாங்க. இப்ப 1920 இருந்தே இது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருந்து வருகிறது. அந்த தொழுகையோ எதுவுமே நடக்கிறது இல்லை. சோ இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுல தான் அது இருந்து வருகிறது. ஆனா இப்போ வரைக்கும் இந்த சைட்ல, அதாவது இந்த கட்டடத்துக்குள்ள ஆய்வே நடத்த முடியல. ஒவ்வொரு தடையும் ஆய்வு நடத்தணும்னா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆய்வுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சங்கர் ஜெயின் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கையை மறுக்கிறதுக்கு அன்னைக்கு மசூதி தரப்புல யாருமே அப்பியர் ஆகல, எந்த வழக்கறிஞரும் வரல. அதனால எக்ஸ்பர்ட்டியா தீர்ப்பாச்சு. என்னன்னா, தாராளமா ஆய்வு பண்ணலாம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்கனவே இந்த மசூதி ஒன்றும் புழக்கத்துல இல்லை, அது ஆல்ரெடி இந்திய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற இடத்திலேயே தொல்லியல் துறையினால ஒரு ஆய்வை மேற்கொள்ள முடியல, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, தாராளமா ஆய்வை மேற்கொள்ளலாம் சொல்லி நீதிபதி சொன்ன. அதன் அடிப்படையில நவம்பர் 24 இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சோ இப்ப ஆய்வை முடிச்சுட்டு அவங்க காலையில ஒரு 10 to 11 மணிக்கு அதிகாரிகள் வெளியில வர்றாங்க. வெளியில வர்றப்ப திடீர்னு 3 திசையில இருந்து கல்லெறிதல் சம்பவம், சரமாரியா கல்லை விட்டு எறிகிறாங்க. இப்படி கல்லை விட்டு எறிகிறப்போ இது அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கு ஏற்படுகிறது. அப்போ போலீசார் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். அதுல 3 பேர் உயிரிழக்கிறார்கள். இதுல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது போலீசார், அந்த அதிகாரிகள். காவல்துறையினர் தரப்புல 30 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் துப்பாக்கியும் வைத்திருந்தார்கள், துப்பாக்கியால சுட்டாங்க. அப்படி துப்பாக்கியால அவர்கள் சுட்டதுல அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட எஸ்பி, ரூரல் எஸ்பியினுடைய செய்தி தொடர்பாளருடைய கால்ல குண்டு பாய்ந்தது. அங்க இருந்த சப் கலெக்டருடைய கால் எலும்பு முறிந்தது. இவ்வளவு நடந்திருக்கு. இல்ல நேரடியா பாதிக்கப்பட்டது அவர்கள். இந்த பாதிப்பை உருவாக்கினது திடீர்னு கல்வீசி தாக்குதல் நடத்திய ஒரு கூட்டம், ஒரு கும்பல். அப்போ இந்த கும்பலை கலைக்கிறதுக்கு நடந்த துப்பாக்கி சூட்டுல 3 பேர் இறந்தார்கள். அந்த 3 பேரும் முஸ்லிம்கள். இப்போ ராகுல் காந்தி யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பை மட்டும், கல்வீசி தாக்கிய அந்த கும்பலுடைய பிரதிநிதிகளை அவர் சந்தித்திருக்கிறார். அவர்களை சம்பல் மசூதி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பிரிவினர் ராகுல் காந்தியும் காங்கிரசும் சொல்லுகிறது. நமக்கு என்ன ஒரு கேள்வினா, சம்பல் மசூதியில தவறு முழுக்க முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பேர்ல இருந்தும் கூட இவ்வளவு பரிவு காட்டி, இவ்வளவு அக்கறை காட்டி அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்கிற ராகுல் காந்தி இன்றைக்கு வரைக்கும் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதை தட்டி ஒரு வார்த்தை பேசல. வங்கதேசத்தில் இந்துக்கள் வேட்டையாடப்படுகிறார், அவர்களது உடைமைகள் சூறையாடப்படுகின்றன, அவர்களது கடைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, இந்துக்களின் கோயில்கள் தீ வைத்து எரிக்கப்படுகின்றன, கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் சிதைக்கப்படுகின்றன. எல்லாம் சரமாரியா நடக்குது. எங்கேயோ நடக்கல, பக்கத்துல நடக்குது. பாலஸ்தீனத்துக்கும், எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கும், சிறிய அகதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய, சமய சார்பின்மை பற்றி மற்றவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய இந்த அறிவுஜீவிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய வங்கதேசத்துல இந்துக்கள் ஒழித்து கட்டப்பட்டு வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஜீனோசைடு அங்க நடந்து கொண்டிருக்கிறது. மனித இனப்படுகொலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது பற்றி ஒரு வார்த்தை பேசல ராகுல் காந்தி. என் நினைவு கேட்ட வரைக்கும் இப்ப வரைக்கும் அதை கண்டித்து காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றவில்லை. இந்திய சிறுபான்மையினருக்காக இரத்த கண்ணீரே வடிக்கிற ராகுல் காந்தி வங்கதேச சிறுபான்மையினருக்காக சாதா கண்ணீர் கூட வடிப்பதில்லை. பட் இந்தியாவுக்குள்ளேயே ஜம்மு காஷ்மீர்ல இந்துக்கள் வேட்டையாடப்பட்டார்கள். காஷ்மீர் பண்டிட்ஸ் 1991 மொத்தமாக அவர்கள் வேரோடு வேரடு மண்ணோடும் அங்கிருந்தே அகற்றப்பட்டார்கள். காலங்காலமாக தாங்கள் வசித்து வந்த இடத்திலிருந்து மொத்த காஷ்மீர் பண்டிட்ஸும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 5 முதல் 7 லட்சம் காஷ்மீர் பண்டிட்டுகள்
சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கினார்கள். இவ்வளவு நடந்தது. அப்பவும் காங்கிரஸ் மௌனம் சாதித்தது. திட்டவட்டமான எந்த எதிர்ப்பையும் அது பதிவு செய்தது கிடையாது. காரணம், இது எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய வாக்கு வங்கி அரசு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஏதோ பிழைத்துக் கொண்டிருப்பது முஸ்லிம்களுடைய வாக்குகள். எனவே அந்த சமூகத்தினரின் வாக்குகளை பெறுவது என்கிற ஒரு ஒன்லைனருக்கு கீழே தான் காங்கிரசுடைய மொத்த பிலாசபி, பொலிட்டிக்கல் பிலாசபி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை என்னன்னு செவிமடுக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா அவர்களும் நம்முடைய சகோதரர் சகோதரிகள், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் குரலை கேட்கக்கூடிய ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸ் ஏன் இந்துக்களின் அழுகுரலை கேட்க மறுக்கிறது? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்துக்களுடைய கேட்டா முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு புரிதல், அந்த அடிப்படையில் ஒரு கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் இதற்கான விலையை காங்கிரஸ் நாளடைவில் கொடுக்கும். ஏற்கனவே கொடுத்துத்தான் தொடர்ந்து 3 முறை ஆட்சி பக்கமே வர முடியாமல் தள்ளிவிடப்பட்டு இருக்கிறது. இன்னும் போக போக அதன பாதாளத்தை நோக்கி காங்கிரஸ் செல்லும். இதில் சந்தேகம் இல்லை.